அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் சொசைட்டியில் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மீனா ராஜி ரெண்டு பேருமே ரெடியாகி கிளம்பிடுறாங்க. ராஜி ரெடி அப்படின்னா ரெடிக்கா நான் கிளம்பிட்டேன்க்கா அப்படிங்கிறாங்க. அக்கா இன்றைக்கி போய் நல்லபடியாக பார்த்து கேட்டுடலாம்லண்ணே, அதெல்லாம் விசாரிச்சிடலாம், நான் விசாரிக்கிறது தான் நானும் வர்றேன் கூட, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை வெளியில் இருக்காங்க, அத்தைக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு. ஐயோ அத்தை வேறு என்ன சொல்லனே புரியலையேக்காண்ணே, வா வா சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி மீனை கூட்டிகிட்டு வராங்க. சரி தங்கமயில் பக்கத்தில் இல்லையே, தங்கமயில் அக்கா இருந்தாங்கன்னா நொய் நொயின்னு ஏதாவது குஷினில் கட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அத்தைக்கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிடலான்னு அப்படிங்கிறாங்க. இவங்க கரெக்டாக வந்துடுறாங்க. என்னடி எங்கே கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இந்த பக்கத்தில் ராஜி ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு போகணுன்னு சொன்னாலா. கோச்சிங் கிளாஸா, என்ன கோச்சிங் கிளாஸு அப்படிங்கிறாங்க. ராஜி அப்புறம் வளர ஆரம்பிக்கிறாங்க. அத்தை இந்த வருஷத்தோடு எனக்கு காலேஜ் முடிஞ்சிருது. ஆமாம் முடிஞ்சிருது. அடுத்து நான் வேலைக்கு போகணுமா? ஆமாம் வேலைக்கு போகணும். எந்த வேலைக்கு போகிறான் அப்படின்னு, எந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க திருப்பி கோமதி கேட்குறாங்க. ஐயோ இரு ராஜி நானே சொல்லிடுறேனே. இல்லைத்த இவளும் என்ன மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அதுக்கு என்ன செய்யணும் என்கிட்ட கேட்டால் நான் கோச்சிங் கிளாஸ் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆகிட்டேன்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் அப்படின்னா, ஸோ எந்த கோச்சிங் கிளாஸ்க்கு போகலான்னு என்கிட்ட கேட்டால் நான் படித்த கிளாஸுக்கே நீ போ அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இப்போயுமா கோச்சிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லைத்த அதனால தான் கோச்சிங் கிளாஸில் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கா கூட்டிகிட்டு போகிறேன் அவளை அப்படிங்கிறாங்க. சரி கோச்சிங் கிளாஸ் போகிறீங்க, முடிவு எடுத்துட்டீங்க தானே, அதை மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஐயோ அத்தை இப்போ தான் நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசணும், அதனால தான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தோன்னே. சரி வெளியில் போகிறீங்க, என்னடி ட்ரெஸ்ஸு, என்னடி ஹேர் ஸ்டைலு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புல ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இல்லை அத்தை இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த அரசியும் கேட்குறாங்க. அண்ணி எந்த கோச்சிங்க்கு போகிறீங்கன்னே. அது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குல்ல மேலே மாடியில், அங்கே கேட்க போகிறோன்னே. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. கோமதி ஏடி அரசி நீயும் கூட போக வேண்டியதானே, உங்கள் அப்பா தான் உனக்கு கலெக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காருல, நீங்கள் போய் கோச்சிங் கிளாஸில் போய் படிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அம்மா நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இல்லைத்த அவள் இப்போ தான் நான் செகண்ட் இயர் படிக்கிறா, ஃபைனல் இயர் பண்ணட்டும் அதுக்கப்புறமா நான் விசாரிக்கலாம், அப்போ ஒன்றும் அவசரம் இல்லை இப்போ அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் ஃபைனல் பண்ணும்போது கேட்டு விசாரிச்சுக்கிறேன்னு அரசின்னு சொல்கிறாங்க. சரின்னு கிளம்புறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தங்கமயில் வந்துடுறாங்க. என்ன வெளியில் கிளம்பிட்டீங்களானே. ஆமாக்கா எங்கே போகிறீங்க? கோச்சிங் கிளாஸ்க்கு எதுக்குன்னே. இல்லைக்கா போய் படிக்கிறதுக்கு. எதுக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், படித்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி அந்த கோச்சிங் கிளாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா நீங்கள் கேட்குற எல்லா கொஷினும் அத்தை கேட்டாங்க, அத்தைக்கு எல்லா கொஷின் பதில் பேசிட்டோம், எங்களுக்கு இப்போ ரொம்ப நேரமாச்சு, நீங்கள் எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா அத்தைக்கிட்டே கிட்ட தெரிஞ்சுக்கோங்க சரியா அப்படிங்கிறாங்க. சரி இந்த ஒரு கிளிக்கு மட்டும் பதில் பேசிட்டு போங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கா தூரமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. சரி ஒன்று பண்ணுறீங்களா, நீங்கள் எங்கள் கூட வாங்க, நீங்களும் எங்கள் கூட கோச்சிங் சென்டரில் விசாரிச்சு ராஜியை சேர்த்து விட்ருங்கன்னு. நானா அப்படின்னு தங்கமேல் கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் தான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்களா, நீங்களும் கேட்டு அப்படியே படிக்க வேண்டியதானே, நீங்களும் கூட சேர்ந்து படித்து பாஸ் பண்ணுங்கள், நீங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். இந்த வீட்டில் உள்ள மருமக 3 பேருமே கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னால் வெளியில் இவ்வளோ கெத்தாக இருக்கும் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வீட்டில் வேலை இருக்குண்ணா, வீட்டில் வேலையை பார்க்கணும், தண்ணி உள்ள ஒரு சத்தம் கேட்குது, நான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. நல்லா கூப்பிட்றது உனக்கு வேலையே கிடைக்கலையா உனக்குன்ட்டு கோமதி சொல்கிறாங்க. அவள் எங்கே வேலைக்கு போனால் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காகவே அவள் வேலைக்கு போகவே மாட்டாள், புருஷனுக்கு தான் சாப்பாடு கொண்டு போகணும்னு நினப்பா. அவட்ட போய் நீ போய் கேட்டியாங்கன்னு. ஆமாத்த கரெக்டாக தான் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. சரி இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அக்கா அத்தைக்கிட்ட நம்ம போய் பேசுனது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, அத்தை நம்பிட்டாங்க பாருங்களா நம்ம என்ன சொன்னாலும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அத்தைக்கிட்ட உண்மையை சொல்ல முடியுமா? இல்லைக்கா இப்போ திருப்பி சாயங்காலமும் வீட்டில் போய் கோச்சிங்கில் விசாரிச்சிட்டேங்கிறத சொல்லணும், அடுத்த வாரம் கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேங்க சொல்லணும், இப்படியே வாரம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி போய்கிட்டே இருக்கணும், இப்படி தான் சமாளிக்க போகிறோமோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்று பண்ணுறியா கோச்சிங் கிளாஸ்லேருந்து அப்படியே விட்டுருவோமா டியூஷன் எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் துணிஞ்சு ஒரு காரியம் இறங்கிட்டேன், கண்டிப்பாக நான் செஞ்சே ஆகணும்னே, ஆனால் இந்த கதிர்கிட்டக்க சொல்லாமல் சரிதாங்க உறுத்தலாக இருக்குன்னு. ஏன் இது வரைக்கும் நீ கதிர்கிட்டக்கு எந்த விஷயத்தை மறைச்சதே இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைக்கா இருந்தாலும் சொல்லலாமோ அப்படின்னு ஒரு தோணுது அப்படிங்கிறாங்க. அது சரி நீ எந்த சொல்லிட்ட, வீட்டிலேருந்து வரவங்களும் இப்போ இவ்வளோ தூரம் பக்குன்னு இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எதுக்குக்கா தேவையில்லாமல் இங்கே இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, அப்புறம் எதுக்குக்கா வீட்டில் தேவையில்லாமல் தங்கமயிலுக்கா டியூஷனுக்கு கோச்சிங்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னே. அதுவா அதை சொல்கிறியா நீ, அவங்க கண்டிப்பாக கோச்சிங் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதை வச்சு தான் நான் சொன்னேன், ஒருவேளை வந்துட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பாக வரமாட்டாங்க எப்படி சொல்கிறீங்கன்னே. அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு திவ்யான்னு ஒருத்தி இருக்கா, அவள் ஏகப்பட்ட டிகிரியை வாங்கி வச்சுருக்கா, ஆனால் எந்த வேலைக்கும் போக மாட்டாள், அந்த கேட்டகரியில் உள்ளதான் இந்த மயிலக்கா, அந்த மயிலக்காக்கிட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா பரவாயில்லையே, வீட்டில் இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, அது அதனால் எல்லோரும் சமாளிச்சிருவீங்க தான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சமாளிச்சிருவேன் நான். நீ வேணும் அந்த மயிலக்காவை அடுத்து சண்டே வரும்போது கோச்சிங்க்கு விசாரிப்பு போவோம் வாங்கக்கா, நீங்களே என் கூட சேர்ந்து படிங்கன்னு சொல்லேன், வரையே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமாவை பற்றி நீங்கள் எவ்வளோ தூரம் தெரிஞ்சுருக்கீங்க, மாமாவெலாம் சமாளிச்சிருவீங்கன்னு. இல்லைப்பா அந்த ஒரு ஆள் மட்டும்தான் என்னால் சமாளிக்கவே முடியல, மற்றபடி எல்லாரையும் நான் சமாளிச்சிருவேன்.
ராஜி மீனா பேசிட்டு அப்படியே டியூஷன் எடுக்கிற அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. அந்த அக்கா வெளியில் இருக்காங்க. வாப்பா மீனா வாமா அப்படிங்கிறாங்க. எப்படினாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு மீனா கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா, வாங்க உள்ளே வாங்க. உன் பேர் என்ன பேர் சொன்னப்பா உடனே ராஜேஸ்வரி அப்படிங்கிறாங்க. ஓ ராஜேஸ்வரி வா உள்ளே வா அப்படின்னு பசங்க எங்கக்கான்னு ராஜி கேட்குறாங்க. உள்ளே தான்ப்பா இருக்காங்க. பையன் வந்து 6th படிக்கிறான், பொண்ணு வந்து 5th படிக்கிறான். 2 பேரும் பயங்கர சுட்டி, பயங்கரமாக ஏமாற்றுவாங்க, ரொம்ப சண்டை போடுவாங்க. ஆனால் எப்படியாவது படிக்க வச்சிருப்பேனே, கவலைப்படாதீங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி உள்ளே போய் 2 பேர்கிட்ட பேர் கேட்குறாங்க. உன்னோட டைரியில் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கா மேக்ஸ் பிடிக்கும், நான் எல்லா சப்ஜெக்ட் நல்லா படிப்பேன், பட் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு. அக்கா அவன் போய் சொல்கிறான், அவனுக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே பிடிக்காது அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. சரி உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், நீ எப்படி படிப்பேன்னு. நான் ரொம்ப நல்லா படிப்பேன்க்கா, சூப்பராக எழுதுவேன், எல்லாமே நல்லா பண்ணுவேன். அக்காவை போய் சொல்கிறா, அவள் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் சொல்கிறான். இப்படியே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அக்கா எனக்கு வந்து தண்ணி தான் எடுக்க, நான் போய் தண்ணி குடிக்கட்டுமான்னு தங்கச்சி கேட்குறாங்க. சரிப்பா அந்த தானே இருக்குது வாட்டர் பாட்டில்னு. இல்லை எனக்கு இந்த இது வேண்டாம், நான் உள்ளே போய் குடிக்கிறேன். அக்கா அவளை விடாதீங்க, அவள் இப்போ போயிட்டானா அடுத்து திருப்பி வரவே மாட்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. நீ எதுக்கடா என்ன அப்படி சொல்லணும், நீ எதுக்கு எனக்கு மேக்ஸ் பிடிக்காதுன்னு சொன்னேன், நீ என்னை ஃபெயில் ஆயிருன்னு சொன்னில்லடான்னு சொல்லி 2 பேரும் அடிப்படி சண்டையாக போட ஆரம்பிச்சிடறாங்க. ஏய் நான் சொல்கிறது போது அமைதியை கேளுங்க, 2 பேரும் அமைதியாக இருங்க, ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லி ராஜி எவ்வளவோ கத்துறாங்க. பயங்கரமாக சண்டை போடுறாங்க. மீனா அண்ணார் வந்துடுறாங்க. ஐயய்யே என்ன இது இப்படி சண்டை போட்டுட்டு, என்ன ராஜி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா பாருங்கக்கா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அவனே மீனாக்கு பயங்கரமாக வந்து ஏய் கப்சுக்கு அமைதியாக இருக்கீங்களா, என்ன செய்யணும், படிக்க வேண்டிய என்ன செய்ய போகிற அப்படின்னு பயங்கரமாக மீனா கத்துறாங்க. நானும் இந்த அக்கா மாதிரி ரொம்ப அமைதி கிடையாது, நான் ரொம்ப டெரர் தெரியுமா, நீங்கள் ஓவராக கத்துனீங்க வச்சுக்கோங்க, இனிமேல் உங்களுக்கு நான் தான் அந்த டியூஷன் எடுப்பேன், இந்த அக்கா வரமாட்டாங்க, சொல்லுங்கள் நான் வேணுமா அந்த அக்கா வரணுமா அப்படின்னு மீனா அரட்டுறாங்க. இல்லை இந்த அக்காவே வரட்டும் டியூஷன், அப்படின்னா அமைதியாக படிங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு படிக்க வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வீடை கட்டுறாங்க. வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் பாண்டின்னு சொல்கிறார், இப்போ ராஜீவ் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படிங்கிறாங்க. மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாமான்னு ராஜியும் கேட்க சொல்கிறாங்க. சரிப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. மாமா இந்த வருஷத்தோடு எனக்கு ஸ்கூல் வந்து காலேஜ் வந்து முடியுதா, அதனால் ஃபைனல் இயர் பண்ணுறேன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேலைக்கு போனால் கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு வந்து கோச்சிங் கிளாஸில் போய் விசாரித்தோன்னே அப்படியே ரொம்ப நல்ல விஷயமாச்சே, எந்த கோச்சிங் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் பக்கத்துலன்னு சொல்கிறாங்க. நான் படித்த கோச்சிங் சென்டர் தான் மாமா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. சரிப்பா ஏன்ப்பா அதெல்லாம் போகாமல் நம்மளால் பார்சலில் பாஸ் ஆக முடியாதாங்கிறாங்க. அரசு வந்துட்டு அப்பா எங்கள் இதில் 2 அக்கா இருக்காங்க, சீனியர் அக்கா, அவங்க வந்து 2 வருஷமாக அவங்களே படித்து எழுதுனாங்க, பட் பரீட்சையில் பாஸே ஆகலை. கொஞ்ச நாள் தான் கோச்சிங் போனாங்க, உடனே பாஸ் ஆகிட்டாங்க. இப்போல்லாம் கோச்சிங் போய் படித்தாதான்ப்பா பாஸ் ஆக முடியும், வீட்டிலேருந்து படித்தாலாம் பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிப்பா நல்ல விஷயம் தானே, சரிப்பா எவ்வளோ ஃபீஸா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ தானா, அப்போனா பரவாயில்லையே, சரி எத்தனை நாள் டெய்லியும் போகணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது, சனி ஞாயிறு மட்டும் தானே. அப்படியா பரவாயில்லப்பா, சரி அப்போ நீ சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா நான் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தங்கமேல் கேட்குறாங்க, மாமா நீங்கள் வேறு ஏதோ ஒன்று சொல்லணும், நீங்களே சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன் இரு அப்படிங்கிறாங்க. ஏன் கோமதி இந்த ஃபுட்டெல்லாம் டோர் டெலிவரி பண்ணுவார், அவருக்கெல்லாம் திடீர்னு 2-3 நாள் லீவ் எடுக்க சொன்னால் எடுக்க முடியுமா அவங்க கடையிலேருந்து அப்படிங்கிறாங்க. ஏங்க எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கதை சொல்கிறாரு. அதெல்லாம் லீவ் கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி மீனா உங்கள் இதில் ஆஃபீஸில் லீவ் எடுக்க முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எடுக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லோரும் லீவ் எடுக்க சொல்கிறீங்க எதுக்கு அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிக்கிறாரு. ஸோ பாண்டியன் வந்து இவங்களெல்லாம் எதுக்கு லீவ் எடுக்க சொல்லியிருக்காரு, என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம்.